அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஹஜ்ஜத் தொழுகையின் சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த அந்தஸ்து. கபரில் ஒளி கிடைக்கிறது, முகத்தில் ஒளி கிடைக்கிறது, எல்லா நோய்களையும் நிவாரணமாக்குகிறது, இருதய நோயை விட்டும் பாதுகாக்கிறது, சிறிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது, அமல்களில் இஹ்லாஸ் உண்டாகிறது, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளங்களாலும் சிந்தித்திராத பெரிய நிஅமத்துகளை அல்லாஹ் அளிப்பான். பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கிறது, அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறது, இல்மில் பிரகாசம் உண்டாகும், மனதை விசாலமாக்குகிறது, ஆயுளை அதிகரிக்கிறது, சொர்க்கத்தில் ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும். அதன் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே உள்ளவைகள் தெரியும், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே உள்ளவைகள் தெரியும். சொர்க்கத்தில் ஒரு மரம் உள்ளது, அதன் மேல் பட்டாடைகள் வெளியாகின்றன. அதன் அடியில் யாக்குத் எனும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும். அந்த குதிரையில் தஹஜ்ஜத் தொழுபவர்கள் தாம் நாடிய இடத்திற்கெல்லாம் செல்லலாம். உள்ளமும் நாவும் ஒன்றுபடுகிறது. தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றுதல், நோன்பு நூற்றல், அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்தல், தீனுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுதல், அல்லாஹுவின் பாதையில் பொருட்களை செலவு செய்தல், இந்த அமல்களை நிறைவேற்றியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் பறக்கும் குதிரையை அளிப்பான். எவர் ஒருவர் தொடர்ந்து தஹஜ்ஜத் நியமமாக தொழுது வருவாரோ அவர் அல்லாஹுவின் நேசராக மரணமடைவார். அல்லாஹுடைய நேசர்களுக்கு பயம் என்பது கிடையாது, கவலைப்படவும் மாட்டார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன.